கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3 வருஷமாக செலவு பண்ணி ஒரு வீடை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயம் வேணும். ஸோ அந்த வகையில் தான் ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இங்கே பெரம்பலூரில் இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வீடு, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு வீடு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே இருக்க டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கதகதப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கூலிங்காகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே இந்த பிரிக்கை வந்து ஹேண்ட்மேடாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. செம்மண் குறிப்பிட்ட மணல்லாம் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிரிக்காக அடுக்கி இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லர்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நேச்சுரல் மெட்டீரியலாக இருக்கிறதுனால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ண ஒரு சில இன்டீரியர் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருந்தது. பட் ஆனாலும் இந்த வீடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்பேஸில் அழகான பூச்செடிலாம் வச்சுட்டு நல்லா அழகான லைட்டிங்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ரெகுலராக போடுற ஆர்சிசி கான்கிரீட் மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ஆர்ச் ஷேப்பில் பண்ணுறதுனால ஒரு செங்கலையுமே ஒட்டி இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சீலிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓடுலாம் ஒட்டியிருந்தாங்க.